சிறுத்தை வந்து நம்மள பார்த்தோம் டப்புன்னு ஓடிடும். இப்ப சிறுத்தை வந்து நம்மள பார்த்து பயந்துரும், பயந்து ஓடி. சில சிறுத்தை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிணத்துக்குள்ள குதிக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எதுக்காகன்னா டப்புன்னு ஆளுங்களை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாது, ஓடி போய் முன்னாடி கிணறுக்குன்னு பாக்காது, ஓடி போய் ஒரே குதிதான் கிணத்துக்குள்ள குதிச்சு நம்மள பார்த்து பயப்படும், பயந்து ஓடிடும். ஆனா ரியாக்ட் பண்ணும் நம்ம, அதாவது என்ன சொல்றது, அது தற்காப்புக்காக நம்மள தாக்கும், தாக்கும் தவிர மத்த நம்மள அடிச்சு சாப்பிடுறதுக்காக தான் இது பண்ணாது. ஆனா புலி பயப்படாது. புலி அப்படி இல்ல. புலி வந்து இப்போ புலி அங்க நின்றதுன்னு வச்சுங்களேன், அப்படியே போயிட்டு திரும்பி ஒரு பார்வை பார்த்து தான் திரும்பி போகும். டைகர் நம்ம நினைச்சு ஓடிச்சுன்னு நினைப்போம், ஆனா அதை நல்ல கூர்ந்து கவனிச்சோன்னா அங்க நின்று பாத்துட்டு இருப்போம் நம்மள. இப்படி நல்ல ஒரு லுக் விட்டுட்டு அப்புறமேல அங்க இருந்து மூவ். யானை வந்து அங்க நிக்குதுன்னு வச்சுங்களேன், அங்க நின்னா நாம இங்க இருந்து நாம இங்க பார்க்க கூடாது. சப்போஸ் தப்பு அந்த இடத்த விட்டு ஒதுக்கணும், நம்ம ஸ்மெல் அதுகிட்ட போயிடும். நம்ம மேல பட்ட காத்து யானை மேல படும். அதனால அந்த யானை நேருக்கு நேரா வராது, சுத்தி வரும். நாம அங்கதான் பாத்துட்டு இருப்போம், யானை இப்படி இங்க வந்துட்டு நம்ம அந்த யானையை பாத்துட்டு இருப்போம். அதனால முடிஞ்ச வரைக்கும் யானை வரும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போறது நல்லது. அதே மாதிரி இப்போ வண்டியில போயிட்டு இருக்கும்போது யானை ஆப்போசிட்ல நின்னா வண்டி வெயிட் பண்ணிட்டு வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பேசாம நின்று இருந்தா அது பாட்டுக்கு போயிடும். லைட்ஸ் எல்லாம் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு, லைட் போட்டுறவங்க பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹார்ன் அடிக்க கூடாது, ஒரு சவுண்டு கூட வேணாம். யானை வண்டி பக்கத்துக்கு வந்தா கூட பேசாம போயிடும். ஆனா அடிக்கிற மாதிரி வரும் வந்துட்டு நம்ம பேசாம இருந்தோம்னா அது பாட்டுக்கு ஒதுங்கி போயிடும். ஒருவேளை வரும்போது லைட்டை டிம் பண்றது, ஹை பண்றது, ஹார்ன் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணா கண்டிப்பா வண்டிக்கு சேதாரம் இருக்கு, நமக்கு சேதாரம் உண்டு. கண்டிப்பா எதுக்கு ரெண்டுல ஏதோ ஒண்ணு சேதாரம் உண்டு. மிதிதான் ஏன்னா மிதி எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. டூரிஸ்ட் பண்ற ரொம்ப மிகப்பெரிய தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, யானை அங்க நின்று இருந்ததுன்னா பழத்தை போட்டு பழகி போயிடுவாங்க ரோட்ல. இங்க குறைஞ்சது முதுமலை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா கண்ட்ரோல் இருக்கு. ஆமா, நிறைய இடத்துல அனிமலுக்கு இங்க ஃபீட் பண்ண கூடாதுன்றதெல்லாம் போறாங்க. ஆனா அது எதுக்கான நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரு அனிமலுக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா அது பழகி அங்கேயே நிக்கும், அது தெரியாது. இவங்க கொடுத்துட்டு போயிருவாங்க, பின்னாடி வரவங்க மாட்டிடுவாங்க. இப்ப பைசனோ ஸ்பாட் டீரோ சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அதை போய் டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா வரட்டும். அது சாப்பிடும்போது இப்ப நம்ம கையில இப்ப சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம கை பிடிச்ச எப்படி இருக்கும், அதே மாதிரி அது ரியாக்ட் பண்ணும். டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம அது அங்க இருந்தா வேற வழியில போயிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. பகல் ஃபுல்லா உள்ள ஃபாரஸ்ட்குள்ள தான் இருப்போம். இது வந்து வில்லேஜ் ஒட்டின மாதிரி தான் இருக்கு. நைட் ஆனா பகலான ஒதுக்கு இருக்குன்னான காடு தேவை. அது வரைக்கும் அங்கேயே தான் இருக்குமா? ஃபுல்லா அங்கதான் இருக்கும். ரொம்ப சேட்டை பிடிச்சி அதாவது நம்ம தான் ரொம்ப பெருசா பண்ணிட்டோம். அது யாரைக்கும் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. இது நம்மளே போய் தான் அதுகிட்ட வாண்டனா போய் மாற்றோம் தவிர அது வரல. அதாவது நார்மலான அது எல்லாம் பயங்கர டெரர் மாதிரி பண்ணி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணு. ஏன்னா நான் பகல்ல ட்ராக் பண்ணி போகுது, யானை அங்க நின்றுருக்கும். அது என்ன விரட்டுதா இல்லையங்கிறதுக்காக நான் ஒரு சவுண்ட் எல்லாம் கொடுத்து பாக்குறேன். பார்க்கும்போது 2 ஸ்டெப் இப்படி எடுத்துட்டு அந்த பக்கம் எல்லாம் போயிருக்கு. என்ன சவுண்ட்னா எப்படி? நான் சும்மா அந்த இருக்குமர சவுண்ட் அப்படின்ற மாதிரி சவுண்ட் கொடுத்து பார்ப்பேன், விரட்டுதா இல்லைன்னு பாக்குறேன். ஆனா ரெட்டியா பக்கத்துல ஒரு மரம் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அது வந்தவொடனே என் மரத்துல ஏறுற மாதிரி புளிய நல்ல பெரிய பெரிய புளிய மரம் இருக்குங்க. அந்த ஹரிகம்பன் என்ன பண்ணுவோம்னா பகல்ல ஃபுல்லா ஃபாரஸ்ட்குள்ள இருக்கும். ஃபாரஸ்ட்குள்ள இருந்து அது சாப்பிட்டதெல்லாம் அங்க உள்ள பார்த்தோன்னா சின்ன சின்ன ஓடையெல்லாம் இருக்கும். அந்த ஓடையில தண்ணி குடிச்சு அங்க இருக்கிற மண்ணை அப்படியே குலைச்சி அப்படியே ஃபுல்லா சேத்துல பூச்சிட்டு பேசாம இடத்த நல்லா தூங்கிட்டு சாயந்தரம் இருட்டாகும் போது வில்லேஜ் ஒட்டின மாதிரி இந்த வாழை தோப்பு இருக்கும். அந்த இடத்துல ரெட்டியா நின்று இருட்டின உடனே பவர் சோலார் பென்சில்னா அது நல்லா தெரியுது அதுக்கு. அதனால போய் அடிச்சிருந்து தெரியுது. அதனால சின்ன மரம் தான், அந்த மரத்தை தள்ளிட்டு அழகா அது அவ்வளவு பெரியான அழகா ஏறி இந்த பக்கம் வந்திருக்கு. அந்த மரத்தை கீழே போட்டு மேல ஏறி இந்த பக்கம் தாண்டி பாதுகாப்பா வந்திருக்கு.